இல்லை, அன்புமணிக்கு பின்னாடி ராமதாஸ் இருந்த காலகட்டம் போய் முழுமையாக பாஜக இப்போ இருக்குது. அதுதான் உண்மை. முழுக்க பாஜக சார்பு நிலையில் அன்புமணி வந்து போயிட்டார். எந்த அளவுக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு எத்தனை நீங்கள் பாஜகவை ஜெயிக்க வச்சிங்க, உங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும்னு கேட்குற அளவுக்கு அன்புமணி போயிட்டார். இது ஒரு பாமகவின் குரலே கிடையாது. ஏன்னு கேளுங்க, இவங்க 2 பேரும் சண்டை போட்ட இந்த காலகட்டத்தில் ராமதாஸ் எத்தனை அறிக்கை விட்டுருப்பாரு தெரியுமா? தமிழ்நாட்டு பிரச்சனை தொடர்பா ஒரு அறிக்கை வரல. நீங்க எடுத்து பாருங்க, ஊடகத்தில் இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெகுலரா ராமதாஸோட அறிக்கை வரும். இந்த நீர்நிலை, அந்த பவானி பிரச்சனை, சிறுவாணி பிரச்சனை, முல்லை பெரியாறு, ஏதாவது ஒரு அறிக்கை, விவசாய பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, நெசவுன்னு வந்துகிட்டே இருக்கும். இந்த இப்ப பாருங்க, எதுவுமே வர்றதில்ல. அன்புமணியை நீக்கிட்டாரு, இவரை நீக்கிட்டாருன்னு தான் வருது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி விஷயங்களை நம்பிதான் அன்புமணி இருக்கிறார். எப்படியும் கட்சி நம்ம கைக்குள்ள வந்துடும். ஏற்கனவே இப்ப கட்சி அங்கீகாரமும் பிரச்சனையா இருக்கு. சின்ன மட்டும் ஒரு 6 வருஷத்துக்கு இருக்கலாம், அதுக்கு பிறகும் ஒரு 5 வருஷம் இருக்கலாங்கிற அடிப்படையில் தான் இருக்கு. சோ ரெண்டுமே பிரச்சனையா இருக்கக்கூடிய, அதான் இப்பவே அந்த மாதிரியான பீரியட் முடிஞ்சு, அந்த அங்கீகாரம் போனாலும் ஒரு 6 வருஷமா என்னமோ டைம் தருவாங்க. அது கூட முடிந்த நிலையில தான் இப்ப இருக்கு. இப்ப இந்த நிலையில் எப்படியாவது பாஜக காப்பாற்றுங்கிற மாதிரி தான் அன்புமணியோட நிலையை வந்து இருக்கு. ஆனா வன்னியர் சங்கத்திலிருந்து இருக்கிறப்ப ராமதாஸ் பக்கம் நிக்கக்கூடிய ஆட்கள்லாம் பாருங்க, கூத்தா அருள்மொழி, பேராசிரியர் தீரன், இவங்க எல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்திலிருந்து அவருடன் இருக்கிறவங்க. அன்புமணி பக்கத்துல இருக்கிறவங்க திலக பாமா போன்றவர்கள். அவங்களுக்கு வன்னியர் சங்கம் தொடங்கினப்ப அவங்க பாமக இருந்தாங்களா என்னன்னு கூட தெரியாது. அப்ப ப்ராப்பர் வன்னியர் சங்கம் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாமக ராமதாஸ் பக்கம் தான் அவங்க இருக்கிறாங்க. இளைஞர்கள் இவர்கிட்ட போனா எப்படி பதவி வாங்கிடலாம், சீட்டு வாங்கிடலாம், சென்ட்ரல் டெல்லி நம்ம பக்கம் இருக்கு, சென்ட்ரல் இந்த மாதிரி யோசிக்கிறவர்கள் வந்து அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க. ஆனா இந்த கட்சி வந்து பாலச்சந்திரன் சார் வந்து முதல்ல ஒரு தெளிவா ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த கட்சி ஒரு சாதி கட்சியா அடையாளப்பட்டு இவ்வளவு பெரிய வெற்றியை பெறல. இது தொடக்கத்துல வந்து இந்த கட்சி வந்து ஒரு நக்சல்பாரி அமைப்புகள் வன்னியர் சங்கமா மாறின காலகட்டம், எம்ஜிஆர் காலகட்டத்தில் துப்பாக்கி சூடுலாம் நடத்துறாங்கிறதுக்காண்டி வன்னியர் சங்கமாலாம் மாறிச்சு. தலித்த முதலமைச்சராகணுங்கிற கோரிக்கையுடன் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, ஒவ்வொரு சாதிக்கும் வகுப்பு வாரியா உரிமை தரணும்னு சொன்ன கட்சி, இஸ்லாமியர் தான் கண்டிப்பா பொருளாளரா இருக்கணும்னு சொன்ன ஒரு கட்சி. இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு திரண்டாங்க. தென் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாருமே பாமக சேர்ற மாதிரியான நிலை. தேவேந்திர குல வேளாளர் வன்னியர் ஒற்றுமை மாநாடு, வன்னியர் அருந்ததியர் ஒற்றுமை மாநாடு, இப்படியா நடத்தி தான் பாமக வந்து வந்ததை ஒழிய வெறும் வன்னியர் கட்சியா அதை அடையாளப்படல. அது பாலச்சந்திரன் சார் தொடக்கத்தில் தொட்டாங்க. ஏன்னா இளைய பெருமாள் ராமதாஸ் இருவரும் இணைந்து ஒவ்வொரு ஆதி திராவிட கிராமத்துக்கும் போய் தீண்டாமை கடைபிடிக்க கூடாது, நீங்க கொட்டடிக்க கூடாது, பறை அடிக்க கூடாது, எந்த ஜாதிகார சட்டம் அடிக்காதீங்க, இப்படியெல்லாம் ஒற்றுமையை ராமதாசும் இளைய பெருமாளும் சேர்ந்தெல்லாம் வளர்த்தாங்க. சோ இப்படிதான் அந்த கட்சி அடையாளப்பட்டது. இப்ப பேசுற மாதிரி வன்னியர் அப்படின்லாம் அவங்க பேசல. நாங்களும் ஒரு ஒடுக்கப்பட்டவர், பறையரும் ஒடுக்கப்பட்டவர், வாங்க நம்ம தமிழர்களுக்காண்டி ஒரு கட்சி நடத்துவோம். ஏன்னா கோவை ராமகிருஷ்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தந்தை பெரியார், அன்னைக்கு இருந்த பெரியார் திகா அவங்க பாமகவை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு இந்த கட்சி வந்து ஒரு பெரியாரிய, ஈழ ஆதரவு, இடதுசாரி, ஒரு தீவிரமான நக்சல்பாரி, இந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்களா வளர்ந்தாங்க. ஐயா போன்றவர்களுக்கெல்லாம் அது தெரியும். தேர்தல் புறக்கணிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்த கட்சி. அதனாலதான் இந்த கட்சி வந்து இந்த அளவுக்கு பையன் எத்தனை ஜாதி கட்சி இருக்கு, ஏன் இந்த கட்சி மட்டும் இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு? 6 MP வாங்குற அளவுக்கு, இணையமைச்சர் வாங்குற அளவுக்கு எல்லாம் வளர்ந்துச்சுன்னா வெறும் சாதிய சொல்லி இல்ல. அவங்க ஆரம்பத்துல சொன்னது வேற. தமிழர் கட்சி, தலித் மக்களுக்காக பாடுபடுகிற கட்சி, சமூக நீதி கட்சி, ஈழ ஆதரவு கட்சி, ஈழ ஆதரவு மாநாடு ஜெயலலிதா காலத்துல கடுமையான புலிகள் மீதான தடை போட்ட போது தமிழர் வாழ் உரிமை மாநாடு நடத்தினாங்க. அதுல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் இருந்தாங்க, நடிகர் சிவாஜி கணேசன் அதுல பங்கேற்றாரு, சுபவீன், அது ஒரு மாதிரி கலவையா இருந்தது. பேராசிரியர் கல்யாணி